சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திண்டுக்கல், திருப்பத்தூர், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் அடையாறு, தரமணி, வேளச்சேரி, கிண்டி, போரூர், சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும், புறநகர் பகுதிகளான தாம்பரம், பூந்தமல்லி ஆகிய பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. திருவண்ணாமலையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் குடை மற்றும் ரெயின்கோட் அணிந்தவாறு பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்த நிலையில் ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆறாக ஓடிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே உள்ள வைகையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கடமலைக்குண்டு மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வாணியங்குடி, காஞ்சிரங்கால், பையூர், முத்துப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதனிடையே பழையனூர் அருகே வயல்சேரி மரக்குளம் கிராமத்தில் அமிர்தவள்ளி மற்றும் அன்பரசி ஆகிய 2 பெண்கள் மின்னல் பாய்ந்து படுகாயமடைந்தனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது.